1 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு ஆறுகள் இருந்தால் அனுமதி கொடுக்க கூடாது என்று இது மாசு கட்டுப்பாட்டு வாரிய வெளியிட்டிருக்கிற புத்தகம். இதுல கொசஸ்தலை ஆற்று பகுதியில் இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு அனல் மின் நிலையம் அமைக்க கூடாது என்று தெரிவித்திருக்கிறார்கள். அனல் மின் நிலைய காம்பவுண்டில் இருந்து 40 மீட்டர்ல கொசஸ்தலை ஆறு இருக்குது. இப்ப போட்டு கான்சல் இருக்குது. 500 மீட்டர் தூரத்திற்கு மக்கள் குடியிருக்க கூடாது என்பதை மாசு கட்டுப்பாட்டு வாரிய வெளியிட்ட 2020 புக்ல தெளிவா காட்டியிருக்காங்க. அப்போ இந்த கிளஸ்டரை ஒட்டி 100 மீட்டர் சுற்றளவிற்குள்ளேயே வீடுகள் இருக்கின்ற நிலையில் இதற்கு எப்படி அனுமதி கொடுக்க முடியும் என்று எங்களுக்கு தெரியவில்லை. முதல்வர் காலநிலை மாற்றத்தை பற்றி பேசி வருகிறார். ஆனால் இங்கே நடக்கக்கூடிய திட்டம் அதற்கு நேர் எதிராக இருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய நிலை. 40 அனல் மின் நிலையம் தமிழ்நாட்டில் இருக்குது. எங்காச்சும் இப்படி காட்டுங்க, நாங்க போட்டு செஞ்சிருக்கிறோம். எங்கேயும் கிடையாது. பேசுறாங்கல்ல, கொசஸ்தலை ஆற்றுல 8 அடி ஆழத்து 8 அடி உயரத்திற்கு சாம்பல் மேடு படிஞ்சிருக்குது. மீன்பாடு போயிருச்சு. வாழ்க்கை எங்க? யார் அழிகிறது? யாரோ நலன் பெறுவதற்காக இந்த மக்கள் வாழ்க்கையை அழிய வேண்டுமா என்று கேட்கின்றோம். அமிலமழை பொழியக்கூடிய அபாயம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் மின்சாரம் இல்லாமல்ல 20,000 மெகாவாட்டுக்காக 1,32,500 கோடி ரூபாயில் முதல்வர் மின்சாரத்துறை அமைச்சர் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டிலிருந்து உற்பத்தி ஆகின்ற பாதிக்கு மேற்பட்ட மின்சாரம் அண்டை மாநிலங்களுக்கும் அண்டை நாடுகளுக்கும் போயிட்டு இருக்குது. இங்க பிரச்சனை மின்சார பற்றாக்குறை அல்ல அல்ல. தமிழ்நாட்டை குடுகாடாக்காது. அதானியுடைய நிலக்கரி விற்க, அதானி கொள்ளையடிக்க அனல் மின் நிலையங்களை அமைக்காது. நேற்று நடந்த பெரம்பலூர் அனல் மின் நிலைய கருத்து கேட்பு கூட்டத்திற்கு 3 கூட்டத்திற்கு தமிழ்ல கொடுத்திருக்காங்க. நாளை திங்கட்கிழமை நடக்க இருக்கக்கூடிய சேலம் கெம்பிளாஸ்டுக்கு தமிழ்ல கொடுத்திருக்காங்க. ஆனால் தொடர்ந்து பாதிப்புக்குள்ளாகி வருகின்ற இந்த எண்ணூர் பகுதியில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை தமிழில் தரப்படவில்லை. இதை பற்றி முதலமைச்சருக்கு நாங்கள் சென்ற வாரமே கடிதம் எழுதினோம். ஆனால் இந்த அவல நிலை என்பது ஒரு அரசு நிறுவனம் நடத்தி இருப்பது என்பது மக்களுக்கு உண்மைகளை தெரியக்கூடாது என்பதற்காக மறைக்கின்றது என்பதை நேரடியாக நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். அடுத்ததாக இந்த திட்டம் அமைவதற்கான ஆய்வு காற்று ஆய்வு 2018 ஜூலை முதல் செப்டம்பர் வரை நடந்துள்ளது. ஆய்வினுடைய முடிவு 3 ஆண்டுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஆனால் 6 ஆண்டுகள் ஆகிய நிலையில் அந்த ஆய்வு அறிக்கையை வைத்து இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சட்டப்படியே இந்த கூட்டம் ரத்து செய்ய வேண்டிய கூட்டம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த திட்டத்தில் சைட் கிரைட்டீரியா அனல் மின் நிலையம் இருக்கின்ற இடத்தில் 1 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு ஆறுகள் இருந்தால் அனுமதி கொடுக்க கூடாது என்று இது மாசு கட்டுப்பாட்டு வாரிய வெளியிட்டிருக்கிற புத்தகம். இதுல கொசஸ்தலை ஆற்று பகுதியில் இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு அனல் மின் நிலையம் அமைக்க கூடாது என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் அறிக்கையில் 575 மீட்டரிலும் யதார்த்தத்தில் பாத்தீங்கன்னா வெறும் அனல் மின் நிலைய காம்பவுண்டில் இருந்து 40 மீட்டர்ல கொசஸ்தலை ஆறு இருக்குது. இப்ப போட்டு கான்சல் இருக்குது. அப்போ அது மட்டுமல்ல 300 மீட்டர் சுற்றளவிற்குள் விளிம்பு நிலை மக்களை குடியமர்ப்பதற்காக தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் சார்பாக 6700 வீடுகளை கட்டி அதில் 30,000 மக்களை குடிவைக்க போகிறார்கள். அப்படி என்றால் இந்த மக்களுக்கு இவர்கள் சொல்லுகின்ற கூட்டமே இதனால் காற்று நீர் மண் ஒளி மாசு ஏற்படும், பள்ளியில் சூழல் மாசு ஏற்படும், அதை எப்படி சரி செய்வோம் என்பதுதான். இங்க எல்லாமே சர்க்கரைன்னு பேப்பர்ல எழுதப்பட்டிருக்கு. நடைமுறைகளை எதுவுமே இருக்காது. நாங்கள் இதற்காக உயிரையும் கொடுத்து போராடி கொண்டிருப்பவர்கள். எனவே இந்த வீடுகள் அது மட்டுமல்ல, ஆறு அது மட்டுமல்ல, இந்த திட்டம் அமையக்கூடிய இடத்துக்குள்ளேயே பட்டறை ஏரி என்ற ஒரு ஏரி இருக்கிறது. புலையன் 58 இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஒரு ஏரியை ஆக்கிரமித்து ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடாது. ஆனால் இங்க செய்யறாங்க. அது மட்டுமல்ல, இவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையிலேயே பக்கம் 2 சொல்றாங்க இந்திய மின்சார ஆணையம் 135 ஏக்கர் நிலம் வேணும்ட்டு. ஆனா இந்த திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிலம் 84 ஏக்கர் மட்டும்தான். அப்போ
எந்த விதிகள் அடிப்படையில் இருக்கிறது என்று தெரியல. அது மட்டுமல்ல, 2 லட்சம் டன் நிலக்கரியை கொண்டு வந்து அதை 20 mm கிரஸ்டர்ல உடைச்சு நாங்க அனுப்ப போறோங்கிறாங்க. கிரஸ்டர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 500 மீட்டர் தூரத்திற்கு மக்கள் குடியிருக்க கூடாது என்பதை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்ட 2020 புக்ல தெளிவா காட்டியிருக்காங்க. அப்போ இந்த கிரஸ்டரை ஒட்டி 100 மீட்டர் சுற்றளவிற்குள்ளேயே வீடுகள் இருக்கின்ற நிலையில் இதற்கு எப்படி அனுமதி கொடுக்க முடியும் என்று எங்களுக்கு தெரியவில்லை. அது மட்டுமல்ல, இங்கு 100 கழிமுகத்தை மீட்பதற்கான வேலையை தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கே 800 கழிமுகம் இருக்கக்கூடிய பகுதியில் இந்த திட்டம் வருகிறது என்று சொன்னால் அரசினுடைய கொள்கை எங்கே? முதல்வர் காலநிலை மாற்றத்தை பற்றி பேசி வருகிறார். ஆனால் இங்கே நடக்கக்கூடிய திட்டம் அதற்கு நேர் எதிராக இருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய நிலை. அது மட்டுமல்ல, இங்கே தண்ணீர் தேவை சொன்னாங்க, நாங்க அப்படி இப்படின்ட்டு 53 லட்சம் லிட்டர் தண்ணீர் தேவை தினசரிக்கு. அனல் மின் நிலையத்தை சொன்னார் இயங்க ஆரம்பிச்சா நிறுத்த முடியாதுன்ட்டு. இவங்க நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் கடலில் இருந்து தண்ணீர் எடுத்து சுத்திகரிப்பு பண்ணுவது முழுமையாக வெற்றி அடையவில்லை. அப்படின்னா இந்த 53 லட்சம் லிட்டர் தண்ணீரை இங்க மக்களுக்கு குடிக்கிற கொடுத்திருக்கிற தண்ணீர் தான் ஆலைக்கு போகும். ஆலை ஒரு நாள் கூட மூடப்படாது. எனவே இது போன்ற அபாயகரமான நிலை இருக்கிறது. அது மட்டுமல்ல, கழிவுநீர் சுத்திகரிப்பு என்பது எல்லா இடத்திலும் கேள்விக்குறியாத்தான் இருக்குது. இவங்க சொல்றாங்க எஸ்டிபி போடுறோம், இடிபி போடுறோம், நாங்க செய்யறேன்ட்டு. எங்காச்சும் நீங்க 40 அனல் மின் நிலையம் தமிழ்நாட்டில் இருக்குது, எங்காச்சும் இப்படி காட்டுங்க நாங்க போட்டு செஞ்சிருக்கிறோம். எங்கேயும் கிடையாது. பேசுறாங்கல்ல, கொசத்தலை ஆத்துல 8 அடி ஆழத்து 8 அடி உயரத்திற்கு சாம்பல் மேடு படிஞ்சிருக்குது. மீன்பாடு போயிருச்சு. வாழ்க்கை எங்க? யார் அழிகிறது? யாரோ நலன் பெறுவதற்காக இந்த மக்கள் வாழ்க்கையை அழிய வேண்டுமா என்று கேட்கின்றோம். அது மட்டுமல்ல, இப்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனல் மின் நிலையங்களில் 65% உற்பத்தி தான் நடக்குது. 3 உற்பத்தி நடக்கிறது இல்ல. அதை விரைவுபடுத்துங்க. ஏற்கனவே 2007 கருத்து கேட்பு கூட்டம் நடந்த உடன்குடி அனல் மின் நிலையம், 2014 கருத்து கேட்பு கூட்டம் நடந்த ராமநாதபுரம் உப்பூர் அனல் மின் நிலையம் இன்னைக்கு வரைக்கும் நடைமுறை கொண்டு வரல. எனவே இது போன்ற நிலைகளை இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இங்கே வெளியேறுகின்ற காற்றில் மிக முக்கியமாக பாதரசம் இருக்கும். பாதரசம் 660 மெகாவாட் மின்சாரம் 520 கிலோ ஒரு ஆண்டுக்கு வரும். 1 கிராம் பாதரசம் 25 ஏக்கர் பரப்பளவை பாதிக்கு. அந்த பாதரசம் கடினமான தனிமம், மேல காத்துல பறக்காது, அப்படியே கீழே படி. கடல்ல, ஆத்துல, இலையில, செடியில அந்த செடியை ஆடு மாடுதுன்னா அதனுடைய கரியை சாப்பிட்டா இப்படி எல்லா வகையிலும் நமக்கு அறிவிக்கப்படாத புற்றுநோயும் மலட்டுத்தன்மையும் மற்றும் எண்ணற்ற நோய்கள் நமக்கு வரும். அது மட்டுமல்ல, 275 மீட்டர் உயரம் நாங்க ஸ்பேன் கட்டுறோம், 910 அடி உயரத்தில் கட்டுறோங்கிறாங்க. அப்படி கட்டக்கூடிய அந்த சூடான காற்றின் விளைவாக இங்கே மழை பெய்வது மட்டுமல்ல, மழை பெய்வது நிற்பது மட்டுமல்ல, அமில மழை பொழியக்கூடிய அபாயம் இருக்கிறது. இங்கே எதற்கெடுத்தாலும் பிரிட்டனை சொல்வார்கள். பிரிட்டனில் 142 வருடமாக இயங்கிய அனைத்து அனல் மின் நிலையங்களையும் தற்போது அக்டோபர் 1ஆம் தேதி மூடிட்டாங்க. அங்க அனல் மின் நிலையம் கிடையாது. தமிழ்நாட்டில் மின்சாரம் இல்லாமல்ல 20,000 மெகாவாட்டுக்காக 1,32,500 கோடி ரூபாயில் முதல்வர் மின்சாரத்துறை அமைச்சர் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டிலிருந்து உற்பத்தி ஆகின்ற பாதிக்கு மேற்பட்ட மின்சாரம் அண்டை மாநிலங்களுக்கும் அண்டை நாடுகளுக்கும் போயிட்டு இருக்குது. இங்க பிரச்சனை மின்சார பற்றாக்குறை அல்ல அல்ல. எனவே இந்த திட்டம் அது மட்டுமல்ல, FGD என்ற ஃபியூவல் கேஸ் டிசல்பைசர் என்ற காற்று மாசுபடுத்தும் அமைப்பு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 40 அனல் மின் நிலையத்தில் 2 மட்டும்தான் இருக்குது. எனவே அத்தனை விதிகளையும் மீறி இருப்பதால் இந்த அனல் மின் நிலையத்திற்கு அனுமதி கொடுக்க கூடாது. இங்கே காற்றாலையும் இங்கே சூரிய மின்சாரம் இருக்கிறது. அதை வைத்து மக்களின் தேவையை நிறைவு செய்து கொள்ள முடியும். வாய்ப்புக்கு நன்றி. இங்கே 800 அழிக்காது, வடசென்னை அழிக்காது, தமிழ்நாட்டை சுடுகாடாக்காது, அதானியுடைய நிலக்கரி விற்க, அதானி கொள்ளையடிக்க
அனல் மின் நிலையங்களை அமைக்காத வாய்ப்புக்கு நன்றி. தமிழகம் முழுக்க கிட்டத்தட்ட 15 இருந்து 17 பாத்தி லிஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்ல இருந்து 17 வகையான ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரி இருக்கு. அதுல கிட்டத்தட்ட 187 இண்டஸ்ட்ரியல் லிஸ்ட் பண்ணி இருக்காங்க. இந்த 187 இண்டஸ்ட்ரியில 42 இண்டஸ்ட்ரி 800 மனையில் மட்டுமே இருக்கு. கூட மீன்சுரி சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய மக்கள் வாழ்ற இடத்துல பக்கத்தில் இருக்கக்கூடாது சொல்லக்கூடிய இண்டஸ்ட்ரியில 22% தமிழ்நாட்டில் சென்னையில 2 தாலுக்கால் இருக்கு. அப்போ இப்போ வந்திருக்கக்கூடிய தமிழக அரசாங்கம் இருந்தாலும் சரி, போன அரசாங்கம் இருந்தாலும் சரி, 10 வருஷத்துல ஏகப்பட்ட தொழில் பிரச்சனை தமிழ்நாடு முழுக்க நடந்த பெரிய போராட்டங்கள் எல்லாமே ஆலைக்கு எதிரான போராட்டங்கள் தான். அந்த அரசு மக்களுடைய குரலை கேட்கவில்லை என்று சொல்லி ஆட்சியை மாற்றணும். இந்த அரசு திருப்பி அவங்க விட்டு போன அதே திட்டத்தை கொண்டு வருவாங்கன்னு சொன்னா அப்ப திராவிட மாடல் அரசு அப்படின்னு நான் மார்த்தட்டி சொல்றேன். என்ன இருக்கு எனக்கு சமூக நீதி பேசக்கூடிய ஒரு திராவிட மாடல் அரசுல ஒரு ரேஷனல் டிஸ்கிரிமினேஷன் என்விரான்மெண்டல் டிஸ்கிரிமினேஷன் எந்த நடக்குதுன்னு சொன்னா எங்கிட்ட அமைதியா இருக்க முடியும். நாங்க இது நாங்க கோவப்பட்டு பேசுறதுனாலயோ எங்க கருத்து நீங்க கேட்க தேவையில்ல. உங்க பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு மூலமா நியமிக்கப்பட்ட சாந்தசீலா மேடம் அறிக்கை இருக்குது. 400 பக்கத்துக்கு மேல விரிவா எழுதிருக்கிறாங்க. உட்கார்ந்து படிக்க ஆபீஸ்ல உங்க பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுடைய என்ன வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க அப்படின்றத அவங்க கிழிச்சு போட்டிருக்காங்க ரிப்போர்ட்ல. நண்பர் பேசும்போது சொன்னாரு, பதில் சொல்லி பேசக்கூடாது இருந்தாலும் சொல்றேன். நான் மெடிக்கல் ரிப்போர்ட்டா எதுவுமே இல்ல பாதிப்புன்னு சொல்லிட்டு போனார். அவர் தெரியாம பேசுறாரு. என் நண்பர் தான், பிரச்சனை இல்லை. அவங்க சர்வே பண்ணி அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டியில டாக்டர்ஸ் இருக்காங்க, இன்ஜினியர் இருக்காங்க, ஜியாலஜிஸ்ட் இருக்காங்க, மரைன் பயாலஜிஸ்ட் இருக்காங்க, ஜுவாலஜிஸ்ட் இருக்காங்க. அத்தனை பேரும் சேர்ந்து தொழில் வளர்ச்சி என்ற பெயரில் கடந்த 40 ஆண்டாக எண்ணூருடைய கழிமுக பகுதியை அங்க இருக்கக்கூடிய மீன் வளத்தையும் அங்க இருக்கக்கூடிய கண்டல் காடுகளையும் அழிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இது நான் எங்க அறிக்கை இல்ல, எங்களுடைய தேடல் இல்ல. நீங்கள் நியமித்த ஒரு அதிகாரி, அவங்களுக்கு ஐஏஎஸ் அதிகாரி தானே. அப்போ நீங்க புதுசா ஆராய்ச்சி பண்ணி ரிப்போர்ட் கொடுத்தா இது செய்ய தேவையில்ல. இருப்பதே முழுக்க 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 பாத்தீங்கன்னு சொன்னா அழிச்சு முடிச்சாச்சு. இது மேல ஒண்ணும் இல்ல. அவர் சார் அறிக்கையை படிக்கும்போது சொன்னாரு, இந்த லேண்ட்ஸ்கேப்புக்குள்ள 3 கிலோமீட்டர் சர்க்கர்வன்ஸ்க்குள்ள என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் எதுவுமே இல்ல, அழியக்கூடிய உயிரினங்கள் நிறைய அரசாங்கம் மிஸ் பண்ணிருக்கு. டால்பின் அதுல வருது. அப்படி எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. நான் என்ன சொல்றேன், 800 என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் யாருன்னா நாங்க தான். 800 வாழக்கூடிய மக்கள் நாங்க தான் என்டேஞ்சர் ஸ்பீசிஸ். எங்களை பாதுகாக்கிறதுக்கு நீங்க முதல்ல நடவடிக்கை எடுங்க. அதன் பிறகு மற்றதை பேசிக்கலாம். நம்ம வேலை வாய்ப்பை திருப்பி பேசப்படுது. 90களில் இந்த வடச்சென்னை அனல்மின் நிலையம் வந்த பொழுது வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஆமா, அண்ணன் சொல்லிட்டு போனாரு. வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடிய மீன மக்களுக்கும் அந்த பக்கம் நிலத்தை கொடுத்ததுக்கும் வேலை கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு 2 பெரிய இண்டஸ்ட்ரி 3 எக்ஸ்பென்ஷன் நடந்திருக்கு. ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கா? வேலை கிடைக்காது. நீ தொழிற்சாலை ஆரம்பிச்சுக்க, அப்புறம் வேலை கொடுன்னு சொன்னா ஒரு தடவை ஏமாந்தா பரவாயில்லைங்க, 2 தடவை ஏமாந்தா பரவாயில்ல. 30 வருஷம் எத்தனை தடவை ஏமாற போறோம் நம்ம? அவர் தெளிவா சொல்லிட்டு போயிட்டாரு. இனிமே கோரிக்கை வச்சு நிறைவேற்றுவதில்லை. ரொம்ப கிளியரா வேலைன்னு ஒரு கொடுக்கப்பட்டா அது கான்ட்ராக்ட் வேலை கொடுக்கப்படும். தெளிவா சொல்லிட்டாரு, அறிக்கையிலே இருக்கு. அதனால வேலை வாய்ப்பு கிடைக்கும் யாராவது பேசுறீங்கன்னு சொன்னா ரொம்ப தெளிவா சொல்றேன். 5000 10,000 கான்ட்ராக்ட் சம்பளம் வாங்கிட்டு 15,000 20,000 மருத்துவத்துக்கு செலவு பண்ணுவேன். அதான் இங்க இருக்கக்கூடிய சூழல். இங்க சாவக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஏகப்பட்ட மருத்துவ பிரச்சனைகள் இருக்கு. பல காலேஜுங்கள யூனிவர்சிட்டிகள்ல இருந்து சர்வேக்காக வராங்க, அவங்க இன்டர்ன்ஷிப்காக. தொராசிக்கை பத்தி நெஞ்சில் இருக்க பிரச்சனை பத்தி பாடிய வராங்க. பெண்களுடைய புற்றுநோய், பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் ஆரம்பிச்சு இதில் இருக்கக்கூடிய கர்ப்பப்பையில் புற்றுநோய் ஆரம்பிச்சு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. தொடர்ந்து ஏன் சாவிக்கிறோம் என்றதே தெரியாம செத்துக்கிட்டு இருக்கோம். இதை தொழில் வளர்ச்சி என்று சொல்ற அப்படின்னு சொல்லுவேன்னு சொன்னா எங்க சாவு மேல எங்க பணத்து மேல தொழில் வளர்ச்சி வேணாம். இங்க வரக்கூடிய தொழில் வளர்ச்சி எங்களோட வளர்ச்சி சேர்ந்து இருக்கணும். தொழில் வளர்ச்சி வளர்ச்சி எல்லாமே வந்துடும் சொன்னா 800 சிங்கப்பூர் மாதிரி இருக்கணும். இருக்குதா? இன்னைக்கு கோரிக்கை என்ன? 800 இருக்கிற வியாபாரி உள்ளூர் கூடிய சங்கங்களுக்கு மெட்ராஸ் திட்டத்தை 800 வரை கொண்டு வருவோம். எங்க எம்பி கிட்ட மனு கொடுத்துட்டோம், எம்எல்ஏ பண்ணி கொடுத்துட்டோம். அவர் சிஎம் கிட்ட நேரா பேசிட்டாரு. எப்போ 1960 வந்தாச்சு அசோக் லேண்ட் தோன்றீங்க. 70 அனல்மின் நிலையம் வந்தாச்சு. 800 தொழில் ஆரம்பிக்கும் போது கிராம ஊருக்கு பேர் சொல்லிட்டா. வேலைச்சேரிக்கு என்னவா இருக்கு, கோயம்பேடு என்னவா இருக்கு, மடிப்பாக்கம் என்னவா இருக்கு. ஒரு ஐடி கம்பெனி வருவதன் மூலமாக ஒரு 3 பகுதி ஒரு 10 வருஷத்துல இவ்வளவு வளருன்னு சொன்னா நீ 50 வருஷத்துக்கு முன்னாடி தொழில் வளர்ச்சிக்கு உன் தலைமுறை முழுக்க புற்றுநோய் உயிரை கொடுத்துட்டு
இன்னும் உட்காந்து அடிப்படை வசதிக்காக நீ போராடி இருக்கிறேன், கோரிக்கை வச்சுருக்கிறேன். எதுக்கு? எனக்கு பஸ் விடு, என் பசங்க படிக்க போறதுக்கு காலைல பஸ் இல்ல, புல்பாட்டை தூக்கி போற நிலைமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த இண்டஸ்ட்ரி வராதெல்லாம் எந்த வகையிலையும் தொழில் வளர்ச்சி வரலன்றது தான் எண்ணூர் வரலாறு சொல்லுது. நான் வேற நாட்டு வரலாறு சொல்லல, எண்ணூர் வரலாறு அதான் சொல்லுது. அப்போ இந்த தொழில் வளர்ச்சி காமிச்சு இது ஆசை காட்டி எலிக்கு வந்து கூண்டுல இது வைக்கிற மாதிரி வேலை அப்படின்னு பேசுறது. இளைஞர்களை திரண்டு வந்திருக்கிறீங்க, நீங்க வர்றதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்கலாம். ஊரில் நிர்வாகம் சொல்லியிருக்கலாம், உங்க தலைவர்கள் கட்சிக்கு வராங்கன்னு சொல்லியிருக்கலாம். எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், சத்தியமாக நான் சொல்லலை, இதை அதிகாரி சொல்லிட்டு போயிட்டாரு. அவர்கிட்ட அது மட்டும் தனியாக சொல்லலாம். அவர் அதிகாரி சொல்லிட்டாரு, வேலை வாய்ப்பே கிடையாது, வந்தா அத்துக்குழிக்கு வா, நீ இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம், டிப்ளமா படிச்சிருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி அத்துக்குழிக்கு வா அப்படின்னு சொல்றாரு. இதான் இங்க இருக்கக்கூடிய சூழல். அந்த வகையில் திட்டத்தை என்ன முடிச்சுக்கிறேன், அவள் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த வகையில் இந்த திட்டத்தை எண்ணூருக்கு கொண்டு வருவது என்பது எண்ணூர் மக்களை கருவறுப்பதற்கு சமம் என்பதை பதிவு செய்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தொடர்ந்து விதிமீறல்களை ஏற்படுத்தி எண்ணூரில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. எண்ணூரில் ஏற்கனவே 4130 மெகாவாட் தயாரிக்கும் 9 மின் அலகு அணுமின் நிலையங்கள் இருக்கும் பொழுது எதற்காக அணுமின் நிலையம் விரிவாக்க திட்டம்? ஏற்கனவே செயல்பட்டு வரும் அணுமின் நிலையங்களால் வெளியேற்றப்படும் சாம்பல் கழிவுகளால் இங்கு இருக்கும் சேப்பாக்கம் கிராமங்களில் கூட மரம் செடி கூட வளர்வதில்லை. கடும் வறட்சியை தாங்கி வளரும் கருவேல நில மரங்கள் கூட இங்கு வளர்வதில்லை. இதை வைத்து பார்க்கும் பொழுது இந்த பகுதி எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். பல ஆண்டுகளாக நடந்து வரும் இந்த சூழல் சீர்கேட்டால் எண்ணூர் பகுதி வாழ் மக்கள் தங்களின் வாழ்வாதாரத்தை இழந்து தினக்கூலிகளாக மாறி வருகின்றனர். மீனவர்களும் மீன் உற்பத்தி, மீன் வளர்ச்சி, அனல் மின் நிலையத்தின் கழிவுகள் ஆகியவற்றினால் நேரடியாக பாதிப்புக்குள்ளாகினர். தன்னிறைவாக வாழ்ந்த மீனவ பகுதி மக்கள், அதாவது எண்ணூர் பகுதி மக்கள், மனதை சேர்ந்த மக்கள் தற்பொழுது வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கின்றனர். இது தவிர பல்வேறு உடல் உபாதைகள், நுரையீரல் பிரச்சனை, இருதய கோளாறு, சிறுநீரக பிரச்சனை, தோல் வியாதிகள் என்று தொடர்ந்து அவதிக்குள்ளாகின்றனர். மேலும் அனல் மின் நிலையங்களிலிருந்து வெளியேற்றப்படும் சாம்பல் கழிவுகள் பொறுப்பற்ற முறையில் நிர்வகிக்கப்படுகின்றன. இவை கொட்டளையாறு, பக்கிங்காம் கால்வாய், எண்ணூர் முகத்துவாரம் ஆகியவற்றில் எந்தவித அரசாங்க விதிமுறையும் பின்பற்றாமல் கலக்கப்படுகின்றது. இது குறித்து பசுமை தீர்ப்பாயம் மறுசீரமைக்க உத்தரவிட்டும் கடந்த 2 வருடங்களாக எந்த ஒரு விரிவான திட்டமும் இதுவரை சமர்ப்பிக்கப்படவில்லை. தமிழக அரசின் வடசென்னை அனல் மின் நிலையம் மட்டுமல்ல, தமிழக அரசும் ஒன்றிய அரசும் இணைந்து நடத்தும் வல்லூர் அனல் மின் நிலையமும் தொடர்ந்து மக்களின் ஆரோக்கியம் மற்றும் வாழ்வாதாரத்தை சீர்குலைக்கும் முயற்சியிலே ஈடுபட்டு வருகின்றன. எண்ணூரில் நடந்து வரும் சூழலியல் சீர்கேடு வெறும் சுற்றுச்சூழல் பிரச்சனை மட்டுமல்ல, இது ஒரு வர்க்க பிரச்சனையும் கூட. இறுதியாக ஒன்றை மட்டும் தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன், உழைக்கும் மக்கள் அதிகம் வாழும் வடசென்னையில் மட்டும் எதற்காக இத்தனை நச்சு தொழிற்சாலைகள்? மீனவர்களும் பிற்படுத்தப்பட்டவர்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் அதிகம் வசிக்கும் எண்ணூர் மணலியில் மட்டும் எதற்காக 9 அணுமின் நிலையங்கள்? இதுதான் உங்களின் சமூக நீதியா? தொடர்ந்து வடசென்னை மக்களை மட்டுமே வஞ்சித்து வரும் வடசென்னை மாவட்டத்தில் மட்டுமே நச்சு தொழிற்சாலைகளை அறிமுகப்படுத்தி வருகிறீர்கள். எனவே அனல் மின் நிலையம் மட்டுமல்ல, எந்த ஒரு நச்சு தொழிற்சாலையும் எண்ணூருக்கு வேண்டாம் என்பதை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. நிரந்தர பணியாளராக வழங்க வேண்டும் என்பதுதான் நான் ஒரு கோரிக்கையா வைக்கிறேன். இதுல ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்கன்னா பல நன்மைகள் இருக்கும், பல தீமைகள் இருக்கும்.
அது வேறுபாடு பண்றது அவங்களோட கருத்துக்கள், அரசாங்கத்தோட கருத்துக்கள். மக்களுக்கு எது நல்லதோ அதுதான் கொண்டு வருவாங்க, அந்த திட்டங்களை தான் செயல்முறை கொண்டு வருவாங்க. ஏன்னு கேட்டா நம்மளோட ஒரே ஒரு குறிக்கோள் வாழ்வாதாரம் மேம்படணும். நீங்க நினைக்கிறீங்க நீங்க என்னாச்சும் ஒரு மூட்டை தூக்கியோ இல்ல ஒரு கட்டுவண்டி இழுத்தோ நீங்க பொழைச்சிக்கீங்க. நான் வீல் சேர்ல போய் எங்க பொழைக்க முடியும்? அந்த கம்பெனியில மாற்றுத்திறனாளிகள் செய்யும் வேலையை கண்டறிந்து பணி வழங்க வேண்டும் என்பதுதான் என்னோட குறிக்கோளா கேட்கிறேன். வேற ஒரு விஷயமே இல்ல. ஏன்னு கேட்டா நான் ஒரு கம்பெனிக்கு போய் ஏறணும்னு நினைச்சுக்கிறேன், எனக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம். நானும் இண்டஸ்ட்ரியல் லைன்ல ஒர்க் பண்ணியிருக்கேன் 10 வருஷமா, சரிங்களா? ஒரு கம்பெனியில போய் வேலை ஏறி இறங்குறது, ஒரு மாற்றுத்திறனாளி வேலை கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? ஒண்ணுமேல அனல் நிலையங்கள் வந்தா நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு வாழ்வாதாரத்துல ஒரு லிப்ட் ஆப்டர் கிடைச்சா ஒரு மாற்றுத்திறனாளி வாழ்வாதாரம் மேம்படும். அவன் குடும்பத்துல 5 பேர் இருந்தாலும் அவன் உழைச்சி சோறு போட்ட பொண்டாட்டி குழந்தைகள் வாழும். ஆனா ஒரு டைம் நம்ம எங்கனா போய் நிக்கணும் கொல்லணும் கேட்கறதோட தன் உழைப்பு தன் முயற்சி தன் குடும்பம் வாழ்றதுக்கான ஒரு வாழ்வாதாரத்தை மேம்படுத்த திட்டத்தை கொண்டு வரணும். இதுல தற்காலிக ஊழியரா மாற்றுத்திறனாளி நியமிக்க கூடாது, நிரந்தர உறுப்பினரா நியமிக்கணும். அதே போல 2016 சட்ட பிரகாரம் அவர்களுக்கான 5% ஒதுக்கீடை ஒதுக்கி, அதுவும் ஐயா தமிழக முதல்வர் ஐயா கையில இருக்கிற மாற்றுத்திறனாளி துறைக்கு இந்த ஒதுக்கீடு கண்டிப்பா சட்ட பிரகாரம் கிடைக்கணும். இது மாவட்ட ஆட்சியாளர்களையும் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களையும் இங்க இருக்க அனைவரும் கேட்டு, ஏன் கேட்டா நாங்க கையேந்த கூடாது, நாங்க எங்க சொந்த முயற்சியில வாழும் என்பதை கேட்டு நிறைவேற்றுகிறோம். வணக்கம். அவங்க சொன்னப்பெல்லாம் இதுல இருந்து எந்த விதமான சுற்றுச்சூழல் மாசும் ஏற்படாது, எந்த விதமான துளி அளவு சுற்றுச்சூழல் மாசும் ஏற்படாதுன்னு சொன்னாங்க. ஒரு 10 ஸ்லைடு தாண்டி அவங்களே சுற்றுச்சூழல் மாசு ஏற்படும் போது அதற்கான செலவினங்கள்னு ஒரு ஸ்லைடு வச்சிருந்தாங்க. அப்போ அதுவே ஒரு முரணா இருக்கு. எந்த மாசுமே ஏற்படாததற்கு கோடிக்கணக்கில் செலவு செய்து என்விரான்மெண்டல் டேமேஜஸ்க்கான அந்த காஸ்ட் எதுக்கு அவங்க செலவு பண்றாங்கிறது அவங்க சொல்லணும். அடிப்படையில் அவர்கள் தரப்புல இருந்து சொல்லக்கூடிய குறைந்தபட்ச மாசு ஏற்படுங்கிறதையாவது வெளிப்படையா அந்த இடத்துல சொல்லியிருக்கணும்னு நான் சொல்றேன். அடுத்து ஒரு தேவை பாதிப்பு அளவீடு இருக்கு, ரிஸ்க் நீட் ப்ரொபோர்ஷன். எந்த திட்டம் வந்தாலும் அந்த திட்டத்தினால் ஒரு குறைந்தபட்ச பாதிப்பு ஏற்படும். அந்த பாதிப்பு இங்க குறைந்தபட்சம் இருக்காங்கிறது ஒரு முரண் தான். அப்போ அந்த குறைந்தபட்ச பாதிப்பும் தேவை அதிகப்படியா இருக்கு, ரொம்ப அடிப்படை தேவையா இருக்கு. அப்ப இந்த பாதிப்பை நம்ம அதோட சமன் கட்டிடலாம். இந்த பாதிப்பை தாண்டி தேவை அதிகமா இருக்குன்னு நீங்க நிறுவனீங்கன்னா சரின்ட்டு நம்ம அதை ஒரு தர்க்கத்துக்காகவது கொண்டு பரிசீலிக்கலாம். அந்த தேவையே இங்க கிடையாது அப்படிங்கிறது தான் முதல் கருத்து என்னுடையது. அதாவது மின்மிகை மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம், நான் நம்புறேன். அப்படி மின்மிகை மாநிலமாக தமிழ்நாடு இருக்கும்போது கூடுதலாக மின் உற்பத்திக்கு என்ன தேவை இருக்கிறது அப்படிங்கிறது முதல் கேள்வி. இப்ப அனல் மின் நிலையங்களின் வழியாக நமக்கு கிடைக்கக்கூடிய மின்சாரம் பற்றி மட்டுமே பார்ப்போம். 3330 மெகாவாட் கூடுதலாக 2780 மெகாவாட் அளவுல விரிவாக்கம் அளவுக்கு கூடிய ஏற்கனவே நிலுவையில் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய மின்சார உற்பத்தி திறன் இருக்கு. அனல் மின் நிலையங்கள் மூலமா மட்டுமே நான் சொல்றேன். இதுல கடந்த ஆண்டு 67 விழுக்காடு தான் முழுமையா நம்ம இருக்கக்கூடிய அளவுல செயல்படுத்தி இருக்கோம். அப்ப செயல்படுத்தாத அளவே நம்மள்கிட்ட 1420 மெகாவாட் அளவு இருக்கு. அப்ப இந்த செயல்படுத்தாத திறனை செயல்படுத்தினாலே இப்ப இவங்க முன்மொழிஞ்சிருக்கிற ETPS எக்ஸ்பேன்ஷன் மாதிரி 2 மடங்கு அளவு நம்ம உற்பத்தி பண்ணலாங்கிறப்போ இந்த திட்டத்தின் மூலமா தான் அந்த தேவையை அடைவேன் அப்படிங்கிறது ஏற்புடையதா இல்லை. இது ஒரு கருத்து. அடுத்து எப்போதுமே ஒரு அரசு நடத்தக்கூடிய இந்த போன்ற தொழிற்சாலைகள் நிறுவனங்கள் ஒரு மாடல் எம்ப்ளாயரா இருக்கணும் அப்படின்னு சட்டத்துல சொல்லுவாங்க. நான் அதனுடைய நீட்சியாவே சொல்றேன், they should also be a model complier. சட்ட விதிகளை பின்பற்றுவதில், அரசு நிர்ணயித்த அரசு வெளியிட்ட சட்ட விதிகளை பின்பற்றுவதில் அரசு நடத்தக்கூடிய நிறுவனங்கள் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும். அப்படி இல்லைங்கிறது தான் ஒரு வருத்தமான ஒரு பதிவாகவும் இருக்கு. அப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசு நடத்தக்கூடிய அனல் மின் நிலையங்கள் 100 விழுக்காடு அரசு நடைமுறைப்படுத்திய சட்ட விதிகளை பின்பற்றுதா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லை. அப்போ 2019 ஏப்ரல்ல இருந்து மார்ச் 2022 இந்த இடைப்பட்ட காலத்துல எடுக்கப்பட்ட தரவுகள் படி மட்டும் 1071 நாட்கள்ல 791 நாட்கள் அளவுக்கு அதிகமான காற்று மாசை இந்த தமிழ்நாடு அரசிற்கு உட்பட்ட வடசென்னை அனல் மின் நிலையமே வெளியிட்டு இருக்கு. அப்போ விதிகளை மீறும் போது அது வேற திட்டம், இது வேற திட்டம் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் அது பின்னாடி இருக்கிறது ஒரே நிறுவனத்தை நிர்வகிக்கக்கூடியவர்கள் ஒரே கட்டமைப்பு அப்படிங்கிறப்போ அதனுடைய தாக்கத்தையும் இதுல எடுத்திருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கருத்து. இறுதியா இந்த சுற்றுச்சூழல் தாக்க ஆய்வு அறிக்கை
அதை நான் இப்போ வந்தப்போ கூட அதனுடைய மாதிரி ஏதாவது இருக்கான்னு நான் கேட்டிருந்தேன். ஏன்னா ஆன்லைனில் அவங்க வெளியிட்டதோடைய படிச்சுட்டு நம்ம வரோம். அதை இங்கே பார்வைக்கு வச்சுருக்காங்களான்னு கேட்டிருந்தேன். இங்கே வச்சிடல. அது ஆன்லைன்லேருந்து எடுத்ததின் படி நான் சொல்கிறேன். இல்லை யார் வேணாலும் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம். பொதுமக்கள் அனைவருக்கும் அந்த வாய்ப்பும் இருக்குது. எல்லாரும் வந்து பேசுங்கன்னு தான் நானும் சொல்கிறேன். இப்போ அந்த ஆய்வறிக்கையை நான் படித்து பார்க்குறேன். இங்கே இருக்கக்கூடிய திட்டத்தை முன்மொழிபவர்கள்ட்ட நான் அதை சொல்கிறேன். அந்த ஆய்வறிக்கையினுடைய அமைதியா இருங்க. இல்ல கொஞ்சம் அமைதியா. இல்ல நான் பேசுவதற்கு அனைவருக்குமான வாய்ப்புண்டு. 1வது மாதம் 2019 ஆண்டு கிடைச்சிருக்கு. அந்த ஆண்டு கிடைத்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் படி தான் இந்த ஆய்வீட்டு அறிக்கையை அவங்க செஞ்சிருக்காங்க. அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்க்கு காலாவதி 3 வருஷம் தான் அது வந்துட்டு செல்லுபடி ஆகும். 3 வருஷம் தாண்டி செல்லுபடி ஆகாத ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் பேஸ் பண்ணி ஒரு இஏ ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இஏ ரிப்போர்ட்டே செல்லுபடி ஆகாது. அது வந்துட்டு ஒரு இன்வேலிட் வாய்டான ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்டை வச்சுட்டு அனுமதி வாங்கவும் முடியாது. அந்த ரிப்போர்ட் அடிப்படையிலான சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு ஆய்வறிக்கைக்கான ஒரு பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடக்கிறதும் சரியானது அல்ல. அப்போ அந்த ரிப்போர்ட்டினுடைய செல்லுபடி தன்மையையே நான் கேள்விக்குள்ளாக்குகிறேன். அதுவும் ஒரு கருத்தாக இந்த இடத்துல பதிவு செய்யப்பட்டதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த இஐஏ ரிப்போர்ட்டோட பேஜ் நம்பர் 78, 41, 80, 121, 177, 339, 486, 489, 695 இந்த பக்கம் எல்லாத்துலேயும் 2019ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் இருக்கு. பக்கம் 82, 68, 121, 122, 207, 210, 374, 488 வரைக்கும் இந்த எல்லா பக்கங்கள்லையும் 218ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட ஆய்வுகள் தான் இருக்கு. அப்போ அது ஒரு செல்லுபடி ஆகாத ஒரு இஏஏ ரிப்போர்ட். அதன் அடிப்படையில் அனுமதி வழங்கக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கிறேன். நன்றி. இதனால வந்து கேன்சர் ரேட் வந்து அதிகமாகுது. ஆல்ரெடி நம்ம இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேன்சரோட ரேட் அதிகமாகிருக்கு. ஸோ நான் என்ன வந்து ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் வந்து இந்த அசடேஸ் கேசஸ்க்கு வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு என்ன வந்து ஒரு உறுதிப்பாடு தரணும்னா, இதுக்கான ப்ராப்பர் ரெமெடிஸ் எடுத்திருக்கீங்களா, என்னென்ன ரெமெடிஸ் நீங்கள் எடுத்திருக்கீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட்டில் வந்து ஒரு இஷ்யூ ஆச்சு. அது வந்து எப்படி வந்து அந்த நேரத்தில் வந்து மக்கள் வந்து விழிப்புணர்வாக இருக்கணும், எப்படி வந்து மக்கள் வந்து நீங்கள் எஜுகேட் பண்ணுங்கள். ஒரு 6 மந்த் ஒன்ஸ் என்ன பண்ணுங்கள், ஒரு கேம்ப் வச்சு மக்களை வந்து எஜுகேட் பண்ணுங்கள். எப்படி வந்து அந்த நேரத்தில் அவங்க சர்வை ஆகணும், எப்படி வந்து அவங்க வந்து தப்பிச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கேஸ் ரிலீஸ் ஆகுது, ஒரு வந்து தண்ணி வந்து ஒரு கச்சப்பில் வச்சு மூஞ்சில் மூடிட்டு போடணும். இந்த மாதிரி வந்து ஏன்னா எல்லாமே இப்போ படிச்சிருக்கோம், படிக்காமலாம் இல்லை. வி ஆர் ஆல்சோ எஜுகேட்டட் இயர். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, எஜுகேட் பண்ணுங்கள், மக்களை வந்து எஜுகேட் பண்ணுங்கள், இந்த மாதிரி விஷயத்தில் எஜுகேட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து முக்கியமாக என்ன சொல்லிக்கிறேன்னா, இங்கே ஆரம்பிக்கிறதுனால இங்கே நடக்கிற இந்த தீமைகளில் வந்து நாங்கள் தான் பொறுத்துட்ருக்கோம். இங்கே வந்து வெளியூர்கார யாரும் வந்து பொறுத்துட்டு இல்லை, நாங்கள் தான் பொறுத்துட்டு இங்கே வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கிற ரேட் ஆஃப் அந்த ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் வேலை வாய்ப்பை வந்து என்ன பண்ணுங்கன்னா எங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுங்கன்னு சொல்கிறேன் நான். இப்போ 60 to 70% ஆஃப் ஒர்க் வந்து எங்களுக்கு கொடுங்க. ஏன்னா நாங்கள் படித்தவங்க இருக்கோம். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு வந்து எடுங்க, எவ்வளோ பேர் படித்தவங்க இருக்காங்கன்னு ஒரு ஊரில் லிஸ்ட்டு எடுங்க. கவர்மெண்ட்டை நான் கேட்டுக்கிறேன். லிஸ்ட்டு எடுத்திங்கன்னா தான் இவ்வளோ பேர் படித்தவங்க இருக்கான், நாங்கள் தான் இந்த வந்து கஷ்டத்தில் அனுபவிச்சுன்னு வாழ்கிறோம். ஸோ அட்லீஸ்ட் வந்து எல்லாராலையும் இந்த வேலை செய்ய முடியும். ஸோ அதே மாதிரி அந்த வேலை வாய்ப்புகள் எங்களுக்கு கொடுக்கணும், எங்கள் கிராமங்களுக்கு கொடுக்கணும். நீங்கள் வந்து எந்த பிரச்சனை நடந்தாலும் எங்ககிட்ட வந்து நின்று பேசுங்க. நீங்களே வந்து இப்போ வந்து எப்படி சொல்கிறேன்னா வந்து ஒரு பிரச்சனை வந்து மேலே இருக்கிறது முடிக்கணும் பார்க்காதீங்க, மக்கள்கிட்ட பேசுங்க. மக்கள்கிட்ட பேசினா முடியாது எதுவுமே இல்லை. தேங்க்யூ. அரசு தரப்பிலே ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வருதுன்றது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை. ஒரு 5000 கோடி ப்ராஜெக்ட் இங்கே வருகிறது என்று சொன்னால் அது அந்த தொகுதியினுடைய வளர்ச்சிக்கு அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆனால் நான் இங்கே வந்து பார்க்குறப்போ ஆனால் நம்முடைய ஈபியினுடைய அதிகாரிகள் வந்திருப்பாங்க, ஈபியினுடைய சேர்மன், எம்ஜி, எம்டி மாதிரி அதிகாரி வந்திருப்பாங்கன்னு நினச்சா அவங்க இல்லை, வெறும் பொலிசிங்கன்ற போட அதிகாரி. ஆனால் இவங்க அதை பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் பண்ணி தரணும்னு சொன்னால் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் மட்டுமே தான் இதில் முன்னுரிமை எடுத்து பண்ணித்தர முடியும். மக்களுக்கு உண்டான இங்கே கேட்டவங்கெல்லாம் எங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும், வேலை வாய்ப்பு வேணும், அதான் உண்மை. நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தப்போ ஒரே ஒரு நார்த் மெட்ராஸில் ஒரே ஒரு ப்ராஜெக்ட் தான், ஒரே நிறுவனம் தான் வந்தது, ஸ்டேஜ் 1. அதில் 550 பேருக்கு நிரந்தர வேலை வாய்ப்பும், அதுக்கு மேற்கொண்டு சொசைட்டியில் கான்ட்ராக்ட்லன்னு பல்வேறு நபர்கள் ஈபியில் வேலைக்கு சேர்ந்தாங்க. அவ்வளோ பேர் வேலைக்கு போனாங்க. அன்றைக்கி பண்ணுறதுக்கு
நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தப்போ நம்முடைய அமைச்சர் அன்னைக்கு கண்ணப்பன் மின்சாரத்துறை அமைச்சர் நம்முடைய இதே எண்ணூர் அணை மின் நிலையத்தில் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தப்போ காட்டுக்குப்பமும் சிவன்படை வீதியும் இன்றைக்கி வந்து மனு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவங்க கொடுக்குறப்ப என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு இந்த ஆற்றுலேருந்து தண்ணி எடுக்கிறதால எங்களுக்கு தொழில் பாதிப்பு இருக்குது, வேலைவாய்ப்பு தரணும்னு அன்றைக்கி கொடுத்தாங்க. கொடுத்தப்போ அமைச்சர் மேடையில் வாங்கி பார்த்துட்டு என்ன குப்பன் என்ன சொல்கிறான், உண்மைண்ணே பாதிப்பு இருக்குது, அவங்க தண்ணீர் எடுத்துறதால அவங்க தொழில் பாதிப்பு இருக்குது, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு தரணும் அப்படின்னு நான் சொன்னேன். சொன்ன உடனே அவர் நேராக சேர்மன் இருந்தார், சேர்மன்கிட்ட கேட்டார். அங்கே உள்ள அதிகாரிகளும் பேசின அதிகாரிகள் அத்தனை பேர் என்ன சொன்னாங்கன்னா, கான்ட்ராக்ட் வேலையை தான் பார்க்கலாம், நிரந்தர வேலையை தர முடியாது அப்படின்னாங்க. என்ன குப்பன் அப்படின்னாரு. அவன் தொழிலே இல்லை, சாவு பழகிறான், அவனுக்கு கான்ட்ராக்ட் வேலை கொடுத்தா எப்படி சரியாக வராது, நம்ம பேசுவோம் அப்படி இங்கே விட்டுட்டு அப்புறம் இதுக்கு போனோம், ட்ராவலர்ஸ் பங்களாவுக்கு ஐபியில் பேசி நாங்கள் ஒரு ரூமில் இருந்தால் அவங்க ஒரு ரூமில் தான் கூப்பிட்டு பேசினார். மறுபடியும் கூப்பிடுங்கன்னா பேசினார். அதிகாரிகள் முடியவே முடியாதுன்னு சொல்லி போய்விட்டார்கள். அதற்கு பிறகு நான் அமைச்சரை சந்தித்து, முதலமைச்சர் அந்த அம்மா அவர்களை சந்தித்து நான் மனு கொடுத்து, அதுக்கப்புறம் நிரந்தர வேலை வாய்ப்பை மாவட்ட ஆட்சித்தலைவர் அன்றைக்கு வரப்பிரசாத் ராவ் அவர்கள் உண்மையிலே அருமையான மனுஷன். ஏழை எளிய மக்களுக்கு இன்றைக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது என்று சொன்னால் அவருடைய பங்கும் முக்கிய பங்காக இருந்தது. அன்னைக்கு ஆய்வு செய்து எல்லா எண்ணூரில் உள்ள எல்லா அந்த பாதிக்கப்பட்ட மக்களுடையெல்லாம் கணக்கை எடுத்து அவர் சொன்னார். நாங்கள் கேட்கும்போது 1800 குடும்பம் வருதை எப்படி கொடுக்க முடியினார். கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுன்னு தான் முதல் கட்டத்தில் 300 பேர் கொடுத்தாங்க, அடுத்து 100, அடுத்து 50, அடுத்து 50. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ப்ராஜெக்ட் இங்கே வேணுமா வேணாமான்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி இது நிறுத்தணுன்றதை விட, இந்த ப்ராஜெக்ட் மூலம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எண்ணூர் பகுதியில் உள்ள மக்கள் 33 கிராமம் இருக்குது, அது இல்லாமல் எர்ணாவூர் இருக்குது, அன்னை சிவகாமகர் இருக்குது, காசிகோவில் குப்பை இருக்குது. இந்த பகுதியில் உள்ள எல்லா மக்களையும் ஒருங்கிணைச்சு எல்லோருக்கும் என்ன தேவையோ அதை செய்வதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் இந்த அரசாங்கத்தை, முதலமைச்சரை, மாவட்ட ஆட்சித்தலைவரை, மின்சாரத்துறை அமைச்சரை அனைவரையும் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஏற்கனவே நம்ம முத்தமிழ் கலைஞர் ஐயா அவர்கள் 1971 தமிழ்நாட்டிலே முதல்ல ஒரு அனல் மின் நிலையம் நம்ம கத்திவாக்கத்தில் தான் துவக்கப்பட்டது 1971. இந்த 1971 இருக்கும்போது என்னுடைய தகப்பனார் இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு மேலே இந்த அனல் மில்ல பயனடைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 5000 குடும்பம் மேலே இருக்கும் சொல்ல போனால். அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே குடும்பம் நல்லா இருந்துச்சு, சுற்றுவட்ட கிராமமே நல்லா இருந்துச்சு, நல்ல பிள்ளைங்களாம் நல்லா ஒரு ஸ்கூலில் படித்து ஒரு டாக்டர் எல்லா இதுலையும் இன்ஜினியர் இருந்தாங்க. இன்னைக்கு 2017 இந்த கம்பெனி பழுதறிஞ்சனால, அதை நிறுத்தப்பட்டனால சுற்றுவட்ட கிராமே வேலை இல்லாமல் இன்னைக்கு பாதிச்சுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல எர்ணாவூரை சுற்றி பார்த்தீங்கன்னா, எர்ணாவூர் எண்ணூறு பார்த்தீங்கன்னா எங்கள் அன்னை சிவகாம நகர் எல்லாம் என்னோட வார்டு சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும் சரி, டோட்டலாக ஒரு வேலைக்கு போகணும்னா 10-15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தாண்டி தான் போகிறாங்க. அங்கே போனாலும் அங்கே அனல் மின் நிலையம் 3 இருக்குது, இப்போ 1 கட்டிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு தான், அத்திப்பட்டு இருக்கிறவங்க தான் முதல் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. நம்மளுக்கெல்லாம் வேலை வாய்ப்பே இல்லை. அதனால ஒரு சில குடும்பம் ஊர் விட்டு காலிப்பட்ட சூழ்நிலை போயிருக்காங்க. இன்னைக்கு படித்த இளைஞருக்கு பார்த்தீங்கன்னா 3/4 பேர் வேலை இல்லாமல் போதைக்கு அடிமையாகிறாங்க. கம்பெனி ஒரு கம்பெனியும் தடுத்து நிறுத்தினா எப்படி இளைஞருக்கு நாளைக்கு வேலை கிடைக்கும் சொல்லுங்க? நம்ம நாட்டில் வர்ற கம்பெனி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அமோனியா கம்பெனி இருக்கு, அதெல்லாம் தடுத்து நிறுத்தல, அதெல்லாம் இயங்கிட்டு இருக்கு. ஒரு சில பேர் பேசுறவங்க இது அனல் மின் நிலையமா அல்ல அணு மின் நிலையமா கூட தெரியல, அணு மின் நிலையம் சொல்லி பேசுறாங்க. அதனால தயவு செய்து அதாவது ஒரு இந்த திட்டம் வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 குடும்பம் கண்டிப்பா வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். இல்லைன்னா நாளைக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு சத்தியமா கிடைக்காது. நம்மளே சப்போர்ட் பண்ணா அப்ப யாரும் சப்போர்ட் பண்ணுவோம். அப்புறம் எப்படிதான் ஒண்ணும் இல்ல, ஒரு எலெக்ஷன் ஒரு தேர்தல் வருது, அது எம்பி எலெக்ஷன் இருக்கணும், எம்எல்ஏ எலெக்ஷன் இருக்கணும், இல்ல எம்சி எலெக்ஷன் இருக்கணும், இல்ல ஊர் எலெக்ஷன் கூட சரி, போய் என்ன வீட்டுக்கு நம்ம இருக்கிறாங்க, என் பிள்ளைங்களுக்கு வேலை இல்லை, வேலை செஞ்சு விடுங்க. நாங்களும் 3 வாட்டி கவுன்சிலர் இருக்கோம். ஆனா எங்களோட என்னமா எங்களுக்கு குப்பைக்கு தான், குப்பை எடுக்கிற ஆளுக்கு தான் வேலை இருக்கு. ஒன்று லைட்டு போடுறது ஸ்ட்ரெயிட் லைட்டு, இது கூட நீ டிமாண்ட் தான். இப்படி இருக்கும்போதும் நம்ம போய் எங்கே வேலை இருக்கு, எங்கே போய் கேட்க முடியும்? நம்ம ஊர் பக்கத்தில் வந்தாதான் நம்ம பேசி இளைஞருக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும். அவங்களோட பிற்காலத்தில் அவங்க நல்லா இருக்கணும்னா கண்டிப்பாக அந்த கம்பெனி வரணும். எல்லாமே கண்டிப்பாக தான் சுயத்தை யோசிக்காம
பொதுநலமா வந்து இளைஞர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த கம்பெனிக்கு ஆதரிங்க. இதான் உண்மை. கண்டிப்பா வரணும் வரணும். என்னோட ஆதரவு எங்களோட ஊர் சார்பாக 3வது சார்பாக ஆதரிக்கிறோம். நன்றி, வணக்கம். நான் எர்ணாவூர் குப்பம் என்ற மீனவர் பகுதியைச் சேர்ந்த 3வது வார்டுக்கு சொந்தமான எர்ணாவூர் குப்பம் கிராமத்தைச் சேர்ந்தவன். இந்த எண்ணூர் அனல்மின் நிலையமானது கடந்த 1970 மார்ச் 31 இயங்கிக் கொண்டு வருகிறது. இந்த நிறுவனமானது இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அப்போது இருந்த எங்களுடைய தாத்தாக்களும் அப்பாக்களும் அப்போ கேட்டது வேலை கொடுங்க கேட்டோம். அப்பொழுதும் எங்களுக்கு வேலை எதுவும் கொடுக்கவில்லை. எங்களுக்கு மறுபடியும் அந்த தொடர்பு நிகழும் போது அந்த மாசு என்றது 1970 நாங்கள் அனுபவித்துக் கொண்டு தான் வந்திருக்கிறோம், தற்போதும் அனுபவிக்கிறோம். ஆனால் அந்த மாசுனால எந்த ஒரு அபாயமோ எந்த ஒரு விளைவோ இதுவரைக்கும் எந்த ஒரு மருத்துவமனை ஆய்வோ எதுவும் சொல்லவே கிடையாது. நம்ம இதுல அப்படியே ஆய்வு சொல்லி நீங்க இது நிறுத்துவதற்கு சாதகமாச்சுன்னா நாங்க நீங்க சொல்ற நிறுத்திக்கலாம். ஆனா இதுவரைக்கும் மருத்துவர்கள் யாரும் மருத்துவத்துறை சார்ந்த எந்த ஆய்வும் இதுவரைக்கும் எந்த ஒரு நிகழ்வும் நடைபெறவில்லை என்று தெரிவித்து, மேலும் 2017 அன்று இந்த அனல் மின் நிலையமானது விரிவாக்க பணி தொடங்கப்பட்டு நன்முறையில் செயல்பட்டு கொண்டு வந்திருந்தது. அப்பொழுது இருந்த கான்ட்ராக்டர்கள் லான்கோ என்ற நிறுவனம் செயல்பட்டு நன்முறையில் செயல்பட்டு கொண்டு மறுபடியும் அது சில சம்திங் ஏதோ ஒன்று இருந்து அது பேமெண்ட் சொல்றாங்க. அது நமக்கு தெரியாது. நம்மளுக்கு அப்படி பண்ணும்போது அவங்க ஸ்டாப் பண்ணிட்டு போயிருக்காங்க. மேலும் தற்பொழுது ஏதாவது நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணும்போது தொடங்கும் பொழுது இந்த நிறுவனமானது எங்கள் ஊர் மக்களுக்கு முன்முதலில் கொண்டுள்ள எங்கள் ஊர் நிர்வாக எண்ணூர் சுற்றியுள்ள ஊர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பும் மேற்கொண்டு எங்கள் கிராம வாழ்வாதாரத்திற்கு முன்னேற்றத்துக்கான வழிகளை அமைத்து தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு இந்த நிறுவனமானது விரிவாக்கப்படுவதற்கு எங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை என்று நான் இதுவும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுபடுகிறேன். முழுசா பாதிப்பு போயிடும் சொல்லிட்டோம். சரி, நாங்கள் மீனவருக்கு வேலை தரேன்னு சொன்னாங்க, வேலை கொடுத்தாங்க. அவங்க ஊருக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுத்தாங்க, நிறைய தரல. பிறகு கம்பெனி தரோம் சொன்னாங்க. கட்டினாங்க, போராடினோம், கலெக்டர்கிட்ட பேசணும், எம்எல்ஏ சார் வந்தாரு, மீட்டிங் நிறைய போட்டோம். வேலை கூட எங்களுக்கு தரல. நாங்கள் வாழ்றது காட்டுக்குப்பம் கிராமத்தில் குசத்தலை ஆற்றல மட்டும்தான் நாங்கள் வாழ்றது. இப்போ அந்த ஆற்றல 3 அடி சேரு சாம்பல் மற்ற ஆயில் கலந்து போச்சு. ஒரு எறா நண்டு மீன் இனப்பெருக்கமே இல்லை. அதாவது மீனவர் வாழ்றதுக்கு தகுதி இல்லாத ஒரு இடமா ஆயிடுச்சு. அதாவது கம்பெனி வரவேற்தான் மண்ணின் மைதனுக்கு பசங்க வேலை கொடுத்து அப்புறம் என்ன சொல்லுங்க, கொடுக்குறீங்க எங்க கொடுக்குறீங்க? ஒன்னும் தரமாட்டீங்க. அதாவது ஒரு சட்டத்தை கொண்டாங்க. இப்போ நான் உங்களுக்கு தரேன், இந்த ஊருக்கு இத்தனை வேலை தரீங்க சொல்லிட்டு போங்க. நீங்க ஓகே எங்க சொல்றீங்க? கலெக்டர் மீட்டிங் வந்தாரோ இல்லைன்றாரு, எம்எல்ஏ கூட்டம் பேசினாரோ இல்லைன்றாரு. அதாவது நாட்டுக்கு கரண்ட் தேவைதான். ஃபர்ஸ்ட் மக்களை கவனிச்சுட்டு அப்புறம் அதாவது ஆலோசனை பண்ணி செய்யுங்க. வணக்கம்.